நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு கை கொடுக்குறப்ப நாசமா போன்னு நினைச்சுக்கிறான். நல்லா இருக்கீங்களா சார், நாசமா போய் எப்படியாவது கொலை பண்ணிட்டீங்க. சூர்யா சார் வந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் வராது. அந்த படி இறங்குற டைம்ல எனக்கு நீங்க தான் கொலை பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் வேணும். ஒருத்தர் அடுத்தவங்களை மனசார பாராட்டுறதுக்குன்னே ஒரு மனசு வேணும். அது தாராக்களுக்கு நன்றிமா. அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இந்த ஜென்மநட்சத்திரம் டீமுக்கு இது எப்படி முக்கியமான நாளோ எனக்கு ஒரு முக்கியமான நாள். ஏன்னா என்னுடைய நண்பர், என்னுடைய ஒரே நண்பர், 14 ஆண்டுகால நண்பர் தமன் அவர்கள் ஹீரோவை பண்ற படம் ஜென்ம நட்சத்திரம். அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். கேபிள் சங்கர் சார் பேசுறப்ப வாழ்த்த வயது இல்லைன்னு சொன்னீங்க, அபத்தம். தயவு செஞ்சு இனிமேல் அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. நானும் அறிவுடையன் சார், மீரா கதிரவன் சார்லாம் அந்த 3 பேரும் பேசி வருத்தப்பட்டோம், ஏன் அவர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு. என் வாழ்க்கையில வந்து முதல் முறையா ஈரோடு மகேஷோட பிறந்த ஒரு தலைவாசல்னு சொன்ன தலைவாசல் விஜய் சாருக்கும் பரவாயில்ல சார், ஏன்னா நிறைய பேர் ஈரோடு மகேஷன் கூப்பிட்டு திரும்ப சொந்த ஊரும் அப்படி செத்துடலாமான் இருக்கு சார் சிரிக்கிறார். ரொம்ப ஒரு குடும்ப மேடை மாதிரி தான். இந்த மைத்துன்னு சொன்னிச்சு ரக்ஷா வந்து, மைத்ரேயன் வந்து ஒரு கால் பண்ண எனக்கு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னாரு. நான்லாம் மணிக்கு வந்து 5 வருஷமா கால் பண்றேன். அது காலா மட்டும்தான் இருக்கு, கால் ஷீட்டா இன்னும் மாறல. அது இந்த மாதிரி இருக்கு. சும்மா நல்ல மனசு உங்களுக்கு ஒன்றும் குறை வராது, சும்மா உதாரணத்துக்காக சொன்னேன். அந்த மாதிரி நல்ல மனுஷனா இருக்கீங்க நீங்க, அதுக்காக சிரிக்காதீங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்னன்னா வந்து நான் ஒரு விஷயம் நம்புறேன், தொடர்ந்து கதவை தட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு எந்த கதவும் திறக்கிறதே கிடையாது. நம்பிக்கையோட தொடர்ந்து கதவை தட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கதவு திறக்கும் வாய்ப்பு கிடைக்கும். தமன் அந்த மாதிரி 14 வருஷமா நம்பிக்கையோட கதவுல தட்டிகிட்டே இருக்கிற ஒரு இளைஞர். ஏன்னா ஐடியில ஒரு நல்ல லெவல்ல சம்பாதிச்சுட்டு இருந்த ஒரு பையன் ஒரு பெரிய பொசிஷன் இன்னைக்கு வந்து ஒரு ஐடியிலே இருந்திருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஓனா ஒரு கம்பெனி நடத்துற அளவுக்கு டேலண்ட். தமனோட நெருங்கின படம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு மொபைல் லைப்ரரி மாதிரி, எதை பத்தி வேணா நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். அவ்வளோ டீட்டெயில்டா ஆத்தன்டிக்கா பேசக்கூடிய ஒரு நபர். அதை விட்டுட்டு சினிமாக்குன்னு வந்து கூத்துப்பட்டையில வந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுத்து வெளிச்சம் விழாதான்னு ஒரு லைட்டு தெரியும், ஓ அந்த இடத்துல வெளிச்சம் இருக்கு, நம்ம ஓடி போயிடலாம் அந்த வெளிச்சத்துக்குன்னு கிட்ட போறப்ப அந்த லைட் மறுபடியும் தூரமா போகுது, அந்த வெளிச்சம் தூரமா போகுது, மறுபடியும் ஓடுறோம், மறுபடியும் அந்த வெளிச்சம் தூரமா போகுது. ஆனா அந்த ஓட்டம் நிக்காம ஓடிட்டே இருக்கோம்ல, அவங்களுக்கு தான் அந்த வெளிச்சம் கிட்ட வரும். இந்த படம், இந்த ஜென்ம நட்சத்திரம் நிச்சயமா என்னுடைய நண்பருக்கு வெளிச்சத்தை தரும் என்பதில் எந்தவித சந்தேகமே கிடையாது. இங்க உள்ள வந்தோடனே நம்ம அந்த அழகா நம்ம ஆர்ட் டைரக்டரோட ஐடியாவான்னு தெரியல, அந்த நட்சத்திரத்தை சுத்தி விட்டு பார்த்தது நல்லா இருப்பீங்க நீங்க. சுரேஷ் சந்திரா சார் தலைவா இருக்காங்க எங்க அண்ணன், அவரு நாகர் சார் எல்லாம் அவங்க டீமே ரொம்ப பேரோட்டின்னு கேட்கணுமா அண்ணனுங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட். அந்த சுத்தி விடுறது வந்து என்னோட நட்சத்திரம் என்னன்னு கேட்டாங்க, பரணி இப்பதான் 7:30 ஆரம்பிச்சிருக்கு. ஏன் பரணி பாலராஜனே அவன் 7:30 ஆரம்பிச்சிருக்கு, 7:30 துவங்கியதுன்னு இப்பதானா அப்படின்னு நினைச்சேன் நான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பரணியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கும்ல. ஆனா நமக்கு என்னன்னா, நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு நொடிக்கு வந்து நான் தியேட்டருக்குள்ள போய் பேசினேன், நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இது சின்ன படம் பேசுறப்ப, சார் இந்த படத்துல நீங்க என்ன பாட்டு என்ன நடிச்சிருக்கீங்க என்ன அப்படின்லாம் கேட்டாங்க. இல்லைங்க என் நண்பர் நடிச்சிருக்காருங்க, அவருக்காக நான் பேச வந்தேங்க, எங்க டீம் தெரிஞ்ச டீம் அதனால பேச வந்தேங்க. இந்த மேடையும் அதே மாதிரிதான். நான் ஒன்னே ஒண்ணு சொல்லவா, நீங்கள் விரும்புகிறவர்கள், நீங்கள் நேசிப்பவர்கள், உங்களுடைய நண்பர்கள் ஜெயிக்கிற பொழுது நீங்க ஜெயிக்கிறதா நினைச்சீங்கன்னா நிச்சயமா நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு நாளும் இறைவன் நிச்சயமா தருவோம். இங்க பிரச்சனையே வந்து யாரும் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறோம். கை கொடுக்க நல்லா இருக்கீங்களான்னு நினைச்சு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு கை கொடுக்குறப்ப நாசமா போன்னு நினைச்சுக்கிறான். நல்லா இருக்கீங்களா சார், நாசமா போயிட்டு எப்படியாவது அப்படிதான் எண்ணத்துல கையை கொடுக்குறான். சில பேர் இன்னுமா இருக்கேன்னு கேட்கறான், சில பேர் என்ன டிவிலே வரதில்லைங்கிறான், சில பேர் சோத்துக்கு என்ன ஒரு வாரம் டிவில வரலைனாலும் பிச்சைக்காரன் ஆயிரும்னு நினைக்கிறாங்க. இவ்வளவு எல்லாரும் அவ்வளவு நல்ல எண்ணத்தோட சுத்தி இருக்காங்க. இந்த போட்டி நிறைந்த உலகம் தான். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இங்க எல்லாருக்குமான இடமும் இருக்கு. ஆனா நமக்கான இடம் எப்ப கிடைக்கும்னு தெரியாது, அது வரைக்கும் ஓடிதான் ஆகணும், அதை நிறுத்தவே கூடாது. அப்படி ஓடுற ஒரு நண்பர் தான் என்னுடைய நண்பர். ஏன்னா வந்து வாழ்க்கையில வந்து ஒரு விஷயம் தான் நான் நம்புறேன், நம்பிக்கை மட்டும்தான். இங்க இருக்கிற எல்லா பிரஸ் பீப்புள், நாம ஒரு நோடி படத்துக்கு வந்து ப்ரமோஷனுக்குன்னு எதுவுமே செலவு பண்ணல, உண்மை அதுதானே மணி, ப்ரமோஷன் எதுவுமே செலவு பண்ணல. அதுவே ஆர்கானிக்கா வந்து ஏதோ சோசியல் மீடியால இருக்கிறவங்க, யூடியூப்ல இருக்கிறவங்க, இன்ஸ்டா இருக்கிறவங்களா படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு போய் பாருங்கன்னு சொல்லி ரீச் ஆனதுதான் அந்த படம். இப்ப 11 படத்துக்கும் அதே மாதிரிதான் சோசியல் மீடியால அவ்வளவு பெரிய ஆதரவு வந்து நண்பருக்கு ரீச் ஆயிருக்கு. பத்திரிகை, மீடியா, யூடியூபர், சோசியல் மீடியா அத்தனை பேருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள்,
நல்ல படத்துக்கு ஆதரவு தாங்க. நீங்க நியாயமா எந்த கருத்துக்கள் சொன்னாலும் ஏத்துக்கிறதுக்கு டீம் ரெடியா இருக்கு. அதுதான் உண்மை. முரளி சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது, பட பூஜைலாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டே ஷூட்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் ஷூட் போனதுக்கு அப்புறம் நீங்க யாருன்னு என்ன கேட்டாப்ல. எனக்கு ரொம்ப அது வந்து மன நிறைவா இருந்தது. ஒரு மாதிரி நல்ல ப்ரொடியூசர், நல்லா ஒரு கலாய்க்கிறாரா, என்ன பண்றாரு, ஒன்றும் என்னடா வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கேன்னு. ரொம்ப நன்றி சார். யாருன்னு தெரியாம ஒரு வாய்ப்பு கொடுத்து காசு கொடுத்து நல்ல டீம், மொத்த டீமுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றி, வாழ்த்துக்கள். அருண் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இது என் நண்பன் படம். என் நண்பன் ஜெயிக்கணும், என் நண்பன் பெரிய லெவலில் ஜெயிக்கணும். என் நண்பன் ஜெயிக்கிறத ஒரு தியேட்டர்ல உட்காந்துருக்கிற ஒரு 300 பேருக்கு நடுவில் ஒரு ரசிகனா உட்காந்து பார்த்து கை தட்டுறதுல சந்தோஷப்படுற ஒரு ரசிகனா என் நண்பனுக்கு நான் மாறணும். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை அன்பர்கள், ஊடக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். நிறைய ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷனில் நான் பார்த்தேன், an auditor giving an inaugural speech normally doesn't happen. நான் ஆடிட்டர் எப்பவுமே கடைசியில் தான் வருவாங்க. விஜய் இஸ் such a wonderful person and the way he spoke about the film ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ எனக்கு வந்து இந்த கம்பெனியுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாண்டியன் வந்து கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி மணிவர்மன் ஒரு டைரக்டர் ஒரு படம் பண்ணுறாரு, ஒரு ரொம்ப சின்ன கதாபாத்திரம் பட் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னாரு. எத்தனை நாள் ஒர்க்குன்னு கேட்டேன். ப்ராபப்ளி ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 days இருக்கும் சார், ஒரு நாளில் பண்ணி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா. ஒரு நாள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். பட் லுக்கிங் பேக், என்னுடைய முக்கியமான கதாபாத்திரங்கள் என்னுடைய சினிமா கேரியரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மகாநிதி படமாகட்டும், மகளிர் மட்டும் படமாகட்டும், இல்லை சண்டைக்கோழி படமாகட்டும், 2 or 3 scenes only I'll come. பட் அந்த இம்பேக்ட் அந்த கேரக்டர் கிரியேட் பண்ணது வந்து டெஃபினெட்லி இன்றைக்கும் வந்து எங்கே போனாலுமே அந்த கேரக்டரை பற்றி பேசுவாங்க. ஸோ அந்த வகையில் அந்த கதையை கேட்டுட்டு மணி வந்து என்கிட்ட சொல்லும்போது, ஓகே மணி, I'll definitely do it for youன்னு. ஸோ ஒரு விஷயம் நான் மணிக்கிட்ட நான் வந்து வாட் ஐ அப்ரிஷியேட் இஸ், ஒரு கன்விக்ஷன் இருக்கிற டைரக்டர், என்ன வேணுங்கிறது மட்டும் கரெக்டாக எடுக்கிற ஒரு டைரக்டர். அதாவது உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஹரி சார் கூட ஒரு 5-6 படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து எப்படின்னா, ஹீ வில் ஒர்க் வித் அன் எடிட்டட் வேர்ஷன் இன் இஸ் மைண்ட். அவருக்கு வந்து இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள்லாம் எடுத்துக்கலாம், நம்ம எது போட்டு பார்த்து கரெக்டாக இருக்கோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஐ திங்க் சிங்கம் 2, நான் வந்து அந்த ஹீரோயின் என்னுடைய பொண்ணையை கொலை பண்ணுற ஒரு சீனு, நாளைக்கு அந்த சீன் எடுக்கணும்னு சொன்னார். நான் வந்து பெரிய ஒரு ஓகே என்னுடைய பொண்ணையை நான் கொலை பண்ணுறேன், ஏன்னா ரஹ்மானுக்கு வந்து அவள் வந்து ஏதோ பண்ணுறா அப்படின்ற கதையில் வரும். எனக்கு ஒரு ஃபுல் டே ஒர்க் இருக்கும், மென்டலி ஐ ஷுட் கெட் ப்ரிப்பேர்டுன்னு. பட் அந்த சீன் பண்ணும்போது சூர்யா வந்து அந்த படியில் ஏறி போகும்போது கீழே நான் ஒரு ஈஸி சேரில் உட்காந்துருக்கேன். இவர் சொல்கிறாரு, சார் மேலே போய் உங்கள் பொண்ணுடைய பாடி இருக்குது. ஹரிசன், நான் வந்து அந்த பொண்ணை கொலை பண்ணல, ஆல்ரெடி டெட், அது அண்டர்ஸ்டுட் சார், அது நீங்கள் மேலே போயிட்டு கொலை பண்ணிட்டீங்க. சூர்யா சார் வந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் வராரு. அந்த படி இறங்குற டைமில் எனக்கு நீங்கள் தான் கொலை பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் வேணும் அப்படின்னாரு. சார் அப்போ நான் இந்த கொலை பண்ணது இல்லை, அதெல்லாம் அண்டர்ஸ்டுட் சார், அந்த ஒரு 7-8 seconds தான் எனக்கு வந்து அந்த ஷாட் வேணும் அப்படின்னார். ட்ரை பண்ணலாமா சார் அப்படின்னார். பண்ணும்பொழுது அது ஒரு 17 seconds 18 seconds வந்து, சார் இது ரொம்ப ஜாஸ்தி சார், எனக்கு ஒரு 10 second 11 second தான் வேணும் அப்படின்னாரு. ஸோ கொஞ்சம் ஒரு 4-5 ரிஹர்சல் பார்த்துட்டு போனேன். அது மாதிரி மணி வந்து நான் ஒர்க் பண்ண அந்த ஒரு 2 days வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ் ஹீல் சே, சார் எனக்கு இதுதான் வேணும் சார், எனக்கு ஒன் மோர் ட்ரை பண்ணலாமா சார், ஒன் மோர் பண்ணலாமா சார். ஸோ இன் தட் சென்ஸ் டைரக்டர் வித் அ கன்விக்ஷன் இட்ஸ் வெரி ரேருங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து முன்னாடி வந்து நம்மளுக்கு அந்த ஃபிலிம் ஃபுட்டேஜ் இருக்கும்பொழுது ரீடேக்கெல்லாம் எடுக்கும்போது நம்மளுக்கு காசு நிறையா செலவாகும். ஆஃப் லேட் சிப்பில் வந்ததுக்கப்புறம் எத்தனை டேக் வேணாலும் பண்ணலாம், நோ ப்ராப்ளம், டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் பண்ணலான்னும் பொழுது your vision, your imaginary structure towards the scene, towards the shots, you should be 100% sure. ஏன்னா கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இது மாதிரி ஒன்று எடுத்துக்கோ என் மணி அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த கன்விக்ஷன் மணி ஐ ரியலி அப்ரிஷியேட் வித் யூ ஆஃப் வாட் எவர் ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் டன் இன் திஸ் 32 years. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து லைஃப்பில் வந்து என்னுடைய குழந்தைகள் 2 பேருமே ஸ்விம்மர்ஸ்ன்றதால அந்த மைக்ரோ செகண்ட்ஸ் மேக்ரோ செகண்ட்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியும். ஒரு நொடி வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை மாற்றோன்றதுக்கு ஐ திங்க் இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொல்லுவாங்க, அந்த ஒரு செகண்டில் வந்து அமோகம் வந்து said okay fine, I watched this film and I will definitely make your next filmனு. So God bless you, Levin director and Arivalagan and everyone, thank you very much. And Erode Mahesh, I think we had a good discussion. ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தது, அது சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நேற்று தான் நான் வந்து சேலத்திலிருந்து
சாரி சேலத்திலிருந்து நம்ம சென்னைக்கு வந்துட்டு இருக்கேன். வழியில் தலைவாசல்னு ஒரு போர்டு போட்டிருந்தது. நான் வந்து என்னுடைய பேர் இந்த போர்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட சொல்லி நிறுத்திட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கணுங்க, இன்ஸ்டாவில் போடணும் அப்படின்னு. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, ஈரோடு மகேஷுடைய ஊர் வந்து தலைவாசல்னு இப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ அங்கே ஃபோட்டோ எடுத்தேங்க. ஃபோட்டோ எடுத்து நான் வரும்போது அதுக்குள்ளே வந்து க்ரௌட் வந்துருச்சு. நான் சொன்னது ஹைவேல இருக்குங்க, கொஞ்சம் ஓரம் போய் எடுத்துக்கலான்னு ரோடை கிராஸ் பண்ணி நான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப உரிமையாக வந்து கையை வந்து என் தோல் மேலே போட்டு இங்கே இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சிட்டு, அப்புறம் பொண்ணு எப்படி இருக்காங்க, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, ஐ திங்க் மேட்ச் ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், டிஎன்பிஎல் சென்னைக்கு தானே, 2 பேர் தானே அவங்க அப்படின்னாங்க. ஆமாங்க அப்படின்னேன். கல்யாணம் ஜாம் நடந்தது, வந்திருந்தேன்னு அப்படின்னாரு. நீங்கள் வந்திருந்தீங்களா அப்படின்னேன். ஏன்னா அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அவர் வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்காருன்னு, நீங்கள் யார், அட என்ன தம்பி நீங்கள் தலைவாசல் நம்ம ஊர் ஆளுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை தேவையான்னு. எனக்கு அப்பதான் யோசிச்சேன், கல்யாணத்துக்கு அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌடை விட ஒரு ஒரு 1000-2000 ஜாஸ்தி ஆச்சு. அப்பதான் நான் யோசிச்சேன், சரி எத்தனை பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்களோ அப்படின்னு. பட் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மண்ணின் மைந்தன், அந்த ஒரு ஊருடைய புள்ள அப்படிங்கிற ஒரு பாசம், ஒரு பிணைப்பு, ஒரு அன்பு இருக்கு பாருங்க. டெஃபினெட்லி ஐ வாஸ் டேக்கன் அபேக். ஸோ வண்டர்ஃபுல் மூமெண்ட், வண்டர்ஃபுல் டைம். All the best and God bless you everyone for the success of this movie. Take care and God bless. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஹாரர் கிளாசிக்ஸ்ல பார்த்தா வேர்ல்டு வைட் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது எக்ஸாசிஸ்ட், ஓமன், அப்புறம் பொலிட்டிகஸ்ட், நிறைய படம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஓமன். ஏன்னா கிரெகரி பெக்ன்ற ஆக்டர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வா ஃபேக்டர் கொடுத்த ஒரு ஆக்டர். மெக்கனஸ் கோல் பார்த்தேன். மெக்கனஸ் கோல் பார்த்த அப்புறம் தான் எப்படி இப்படி ஒரு அழகான ஒரு நடிகர், இப்படி ஒரு ஆக்டிங் டேலண்டோட பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய அவரோட கிளாசிக் ஃபிலிம்ஸ் பார்த்தேன். ஸ்பெல் பவுண்டா இருக்கட்டும், புக் ஷாப்பர். அண்ட் அவரோட ரோலை ரிப்ரைஸ் பண்ற மாதிரி ஒரு படம் நடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு தேங்க் தி யூனிவர்ஸ். ஏன்னா ஐ வாஸ் ஆல்வேஸ் பிக் டைம் ஃபேன் ஆஃப் கிரெகரி பெக். ஸோ அவரோட ஒரு முக்கியமான படம் தன்னோட கெரியர்ல ஓமன். அதுல வந்து ஒரு சின்ன பார்ட், இது வந்து ஓமன் படம் கிடையாது. ஏன்னா பழைய ஜென்ம நட்சத்திரம் வந்து அதோட எக்ஸாக்ட் இன் தமிழ் வெர்ஷனா இருக்கும். இது வந்து அதோட ப்ரீக்குவலா இருக்கும். இட்ஸ் அ நியூ, அந்த ஆன்டிகிரைஸ்ட் அந்த புக் ஆஃப் ரெவலேஷன்ல தான் வந்து வரும். ஓமன் லைக் ஆன்டிகிரைஸ்ட் பத்தி, தஜ்ஜால் பத்தி. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஐடியாவை எடுத்து டைரக்டர் ஸ்பின் ஆஃப் ஒரு புது கைண்ட் ஆஃப் டெய்ல். ஸோ இதோட பிகினிங் தான் அது. அண்ட் ஒரு நொடிக்கு நீங்க பார்த்த அந்த கடைசி கிளைமேக்ஸ் எப்படி உங்களுக்கு சர்ப்ரைசிங்காவோ ஷாக்கிங்காக இருந்ததோ, அதே மாதிரி இம்பாக்ட் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் டு டாக் அபவுட் தி டீம், யூ ஒன்லி ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் யுவர் வீக்கஸ்ட் லிங்க். இது என்னோட டீம் இல்லை, திஸ் இஸ் மை கோர். லெட் இட் பி த டைரக்டரா இருக்கட்டும், அது மாதிரி கேமராமேனா இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், த கோ ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், எல்லாமே வந்து we are all part of the family. அண்ட் இதுல வந்து ஒருத்தர் தப்பு பண்ணாலும் சரி, we all lose it. ஸோ நாங்க ஒருத்தர் வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்காம இந்த டோட்டல் டீம் எஃபர்ட்டோட அந்த படம் பண்ணோம். இப்படிதான் ஒரு நொடி பண்ணோம். ஒரு நொடியோட படத்தை வந்து லைக் ஐ திங்க் ப்ரிவியூ வந்து ஒரு ரஃப் வெர்ஷன் தான் பார்த்தாரு. ரஃப் வெர்ஷன் பார்த்துட்டு விஜயன் சார் வந்து வெரி இம்ப்ரெஸ். அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் நம்ம ஜென்ம நட்சத்திரம் ஒர்க் பண்ணிட்டு he said we'll go ahead with the project. படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தை அந்த படத்தோட ஷூட் ஆரம்பிச்சோம். அண்ட் டு டாக் அபவுட் தி டீம், இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் டீம். நானும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பேன், நீங்களும் பண்ணியிருப்பீங்க. சரி, குட் மார்னிங், வணக்கம் ப்ரோ ஆரம்பிச்சோன்னா ஓகே குட் நைட் சொல்ற வரைக்கும் there won't be any gossips. படத்து என்ன டாஸ்க் இருக்கோ அதை பத்தி மட்டும்தான் பேசுவோம். அண்ட் we're all teetotalers. ஸோ ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் எதுவும் கிடையாது. அண்ட் வெரி குட் ப்ரொஃபஷனல் டீம். என்ன கமிட்மெண்ட் ப்ரொடியூசருக்கு பண்ணோமோ, என்ன கமிட்மெண்ட் ஆர்டிஸ்ட்க்கு பண்ணோமோ, இல்லை பி த டெக்னீஷியன்ஸ் இருக்கட்டும், இல்லை அது எல்லாமே வந்து டு பார் அட்லீஸ்ட் ஒரு 95% we have achieved. 1% ஏதாச்சும் ஒரு இதனாலதான் எங்களால் கொடுத்த கமிட்மெண்ட்ஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். பட் 95-100% கிட்ட we nearly achieved. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து we have to thank நிறைய பேருக்கு. முக்கியமா வந்து இந்த படம் பார்த்துட்டு ப்ரொஃபஷன் மாமா மூலமா ராகுல் ப்ரோ வந்தாரு. அண்ட் படம் பார்த்துட்டு அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னா, படம் செம்ம குரூப்பா இருக்கு ப்ரோ அப்படின்னாரு.
சி உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ படம் பண்ணியிருப்பேன். ஸோ எவ்ரி மேடா வந்து ஒரு ஆக்டர், ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த ப்ராஜெக்டையும் நான் சூஸ் பண்ணி பண்ணல. எனக்கு உங்களுக்கு முக்கியமாக தேங்க் பண்றது எதுக்குன்னா, ஒரு நொடி பார்த்துட்டு நீங்க எழுதின அந்த விமர்சனம் இருக்குல்ல, நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, அதுக்கு மேல நான் ஆடிஷன் பண்ணல. இப்போ எனக்கு ஆப்ஷன்ஸ் வருது. ஓகே, இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல நான் சூஸ் பண்ணலான்ற ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு இப்பதான் கிடைச்சது ஆஃப்டர் ஒரு நொடி. அண்ட் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அப்புறம் இன்னும் பெட்டரா இருக்கும்னு நம்புறேன். மணிப்ரோவும் கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான், ஹி ஹேட் அ வெரி டஃப் சைல்ட்ஹுட். அதுக்கப்புறம் சென்னையில வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. நாங்க 2017 ஒரு படம் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்தது, கண்மணி பாப்போம் ஒரு படம். ஸோ ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட், இம்மீடியட்டா வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தோன்னு ஒருத்தர் வாங்கிட்டாங்க, ஆனால் ரிலீஸ் பண்ண படத்தை. அதுக்கப்புறம் எங்களுக்கு 23 வரைக்கும் ஆச்சு. ஒரு டேரக்டர் நிலைமை யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல படம் எடுத்து அதை ஃபர்ஸ்ட் அதை வித்துட்டு வெளியே எதுவும் பண்ண முடியல, அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இது பண்ணல, அந்த ஸ்ட்ரகிள் உங்க ஃபேமிலி கோ த்ரூ பண்ணது, அதெல்லாம் ஃபுல்லாக டாஸ்க். ஸோ இந்த படம் எனக்கு மட்டும் இல்ல, எங்க டீம் மணி ப்ரோ, ஸோ சேம்லி வி கோனா டிராவல் அகைன் அண்ட் அகைன். அதனால எங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்ப இந்த படம் ஓடிடுச்சுன்னா வி திங்க் அபவுட் இந்த வேற ஒரு கதை, ஒரு பெட்டர் ஸ்கேல்ல, மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல அதர் ஆடியன்ஸ் எப்படி சொல்ல முடியுன்றது மட்டும்தான் எங்க ஃபோக்கஸா இருக்குமே ஒழிய நாங்க வந்து ஓகே சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இது பண்ண மாட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யோர் எஃபர்ட். நீங்க உங்களோட ரிவ்யூஸ், இந்த படம் எப்படி நீங்க ஒரு நொடிக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ, நல்ல படத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணீங்க. அதனால இந்த படமும் ஒரு நல்ல படம், இதுக்கும் உங்களோட சப்போர்ட் தேவை நான் கேட்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.